என்ன பாஸ்தா? இதை இப்போ இவங்களுக்கு செஞ்சு தரணுமா காலையில பிரேக்ஃபாஸ்ட். அவருக்கு ஃப்ரை பண்ணுமா. நம்ம வந்து இதை வந்து பாஸ்தா மாதிரி செய்வோமா? அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எடுத்துக்கணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்து என்னென்ன செஞ்சிட்டு இருக்கோம்னு இந்த விளாக்ல வரப்போகுது. மெக்ரோனி. சரி தர்ஷு, செஞ்சிடலாம் மெக்ரோனி. ஓகே, இதில் இருக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்து செஞ்சுருவோம். ஓகே சரி, இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வெங்காயம், தக்காளி ஒரு 3-4 வெங்காயம் எடுத்துக்கோ. இவருக்கு ரொம்ப பாருங்க குஷியானது. மெக்ரோனி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கட்டுற அது உள்ள இருக்கு, கத்தி இது உள்ள இருக்கு, கத்தி இதுல இருக்கு. வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடியே கட் பண்ணோம். தக்காளி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு மெக்ரோனி செஞ்சு சாப்பிட்றோம். காரம் நான் கம்மியாக போட்டு செஞ்சு தரேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க வந்து இப்போ வந்து காய்கறி கட் பண்ணட்டும். நம்ம அந்த கேப்பில் டீ போட்டுடலாமா? டீ போட்டுடலாம். ஆமாம், ஒரு பால் பாக்கெட் எடுத்தாச்சு. டீ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பால் பாத்திரம், தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். எது ஆன் பண்ணா? மோட்டர் ஆன் பண்ணா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போர் தண்ணி வரும். என்னாச்சு? எதாச்சு வெங்காயம் என்ன கட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள கண் எரியுதா? உரிச்சதுக்கேவா? பார்த்துக்கோ, ஒரு உமனும் கிச்சனில் நின்று அவங்க எவ்வளோ வெங்காயம் கட் பண்ணி 3 வேலையை சமைச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ள தனுஷிக்கு பாருங்க கண் எரியுதான். சரி, நம்ம வந்து டீ போடுவோம். சிசர் தண்ணி அது எமர்ஜென்சி சுவிட்ச் கிடையாது. அது வந்து மிக்சி, கரண்ட் அடுப்பு யூஸ் பண்றது அந்த மாதிரி. அது வந்து பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறது. வாஷிங் மிஷின்ல பிளக் பாயிண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கும் தான்ப்பா. வாஷிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா துணி போட்டு விட்டுருக்கேன், வாஷ் பண்ணிட்டு இருக்கு. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணுமா? நம்மளுடைய டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இதில் மைக்கா ஒட்டணும், வார்னிஷ் பெயிண்ட் அடிக்கணும் டைனிங் டேபிள்லையும் ஷோபாவிலையும். அப்போ நீ என்ன செய்யணும்னா, இங்கே காத்தோட்டமாக கீழே உட்காந்து கட் பண்ணனா உனக்கு கண் எரியாது.
ஒரு வெங்காயம் கட் பண்ண முடியல தன்சியால. கீழே உட்காந்து கட் பண்ணா அந்த காத்துல உனக்கு கண்ணு எரியாது. பாவம் தன்சி ரொம்ப கஷ்டப்படுறாளே. தன்சி சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சிடுவியா? மூஞ்சி காட்டுங்க. டஸ்ட்பின்ல போட்டுருப்போம். பாஸ்தா செய்யற பவுடர் வந்து சூப் பண்ணுற மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. டிகாஷன் எடுத்துப்போம். தர்ஷன பாருங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கான். இந்த இடம் எதுக்குன்னு கேட்குறோம். அந்த இடம் வந்து இங்கே சிம்னி வந்துடும். சிம்னினா அது ஒரு குக்கிங் பண்ணும்போது அது ஒரு கேஜெட்ஸ். என்ன கேஜெட்ஸ்னால் நம்ம இங்கே நின்று சமைக்கும்போது அந்த சிம்னி வந்து நம்ம சமைக்கிற அந்த ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணும். இந்த இப்போ சமைக்கும்போது நம்ம காரம் வந்து தும்புறோம்ல, அந்த காரம்லாம் வராது. அந்த மிஷினை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம்னா அந்த காரத்தெல்லாம் அந்த மிஷின் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். தும்பிட்டே இருந்தியா? அந்த வீட்டில் எப்படிடா போட முடியும்? தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பாஸ்தாவை நம்ம போட்டிருக்கோம். பாஸ்தா மெக்ரோனி எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். நல்லா அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தன்சி கட் பண்ணியாச்சா? பரவாயில்லையா? பாருங்க எவ்வளோ வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன் கண்ணீர் ஒழுகுது? வெங்காயம் கட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம பசங்களுக்கு வெங்காயம் கட் பண்றது சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெரி குட். இப்ப இங்க கிடக்குற தோல் எல்லாத்தையும் கூட்டி டஸ்ட்பின்ல எடுத்து போட்டுருங்க. தக்காளி அதை வந்து கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துட்டு போகிறோம். இது எட்ட எடுத்துருங்க, அது மேலே இருக்கிறது. அரைச்சாச்சா? சுற்றி எடுக்கணும், சுத்து. தன்ஷியெல்லாம் கற்றுக்கணும். சூப்பராக பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் பண்ணியாச்சு. தண்ணி மாரி ஆயிடுச்சு. இந்த தண்ணி தான் குடிக்கிறேன். இந்த தண்ணி கட்டுங்க கறி. மம்மி ஜூஸ் வரையாச்சு. செமையா. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். அடி பிடிக்கிற மாதிரி. இல்லை அது போயிட்டு ஒட்டும். அம்மா ஜூஸ் வரையாச்சுமா. ஸ்ட்ராபெரி ஜூஸ் வரையா ரெடியாச்சு. பாஸ்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். எனக்கு இதே மாதிரி தான் சொன்னா. இதே மாதிரி தாங்க. சாஸ் இல்லை, சாஸ் போடலாம். இதுக்கு பேர் என்ன? பாஸ்தா. பாஸ்தா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா மம்மி எனக்கு இதே தாங்க. இதே மாதிரியே தாங்க மம்மி எனக்கு. அம்மா எனக்கு இதே மாதிரியே தாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கூட்டி வச்சிட வேண்டியதுதான். அப்படியே எதையே ஓடி வெளில வந்து வரைய பார்த்தேன். பாஸ்தா வந்து வேக வச்சு சூப்பராக எடுத்தாச்சு. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ. தன்ஷி தான் செய்ய போகிறான். பொறுமையாக ஆன் பண்ணும். கரண்டி வச்சுக்கோ. ஆயில் போதும்.
ஆயில் இது அந்த ஸ்பூனை கையில் எடு. போதும். இப்போ இதில் வெங்காயத்தை நல்லா போட்டு சேவரை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். சரி, கத்தியால் தள்ளக்கூடாது, கரண்டி. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை கட் பண்ணி செய்யலை, அரைச்சி செய்யலை. ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டீ போட்டு எடுத்தாச்சு. ஸ்லோ பண்ணுமா, நல்லா ப்ரௌன் கலர் வரும். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் செய்கிறோம். எதுவும் வந்து ஏன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே கிடையாது வீட்டில். வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு சிம்பிளாக தான் செய்கிறோம். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை புதினா தழைலாம் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இல்லையே, புதினா போட மாட்டோம், கொத்தமல்லி கருவேப்பிலை. சிம்பிளாக அப்படியே வெங்காயம் தக்காளியோட சாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா, அதோட மசாலா, அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோமா. பொறுமையாக செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும். தள்ளிக்கோ. பொறுமையா. இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை போட்டாச்சு. தக்காளியும் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்டத்தட்ட நம்ம மிக்சியில் சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டால் காரமாக இருக்கும், பரவாயில்லையா? கம்மியாகவே போடுங்க. போதும் போதும், என்ன போடுங்க, சாப்பிட முடியாது. சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்தாவுடைய மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். தர்ஷன் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அந்த ஒரு ஸ்மெல்லு, மசாலா போட்டதும் ஒரு வாசனை வருது பார்த்தியா, சூப்பராக இருக்குது. என்னது? ஆமாம் அம்மா, பாஸ்தாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி இந்த ஒரு மெக்ரோனி மசாலா, இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் போட்டாச்சு. சால்ட் வந்து வெங்காயம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டாச்சு. அதுக்குள்ளே இங்கே பிளேட்டு ஸ்போர்ட்லாம் ரெடி ஆகுதா? தர்ஷனுக்கு ஒரு பிளேட். ஸோ ஓகே, போதும். இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதே கொத்தமல்லி தழை இருந்தால் சூப்பராக தூளியாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் இதே மாதிரி கட்டில் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டா அதே மாதிரி இந்த போர்டில் போட்டுக்காங்க. அது போர்டு இல்லை, பேப்பரில் போட்டிருக்காங்க. பேப்பரில் போட்டுருக்காங்க. அப்படி சூப் பாக்கெட் மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க. சூப் பாக்கெட். ஆனால் சூப் தான் இது பேர். சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெக்ரோனி பாஸ்தா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாஸ்தா மெக்ரோனி பிளேட். வீட்டில் கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வச்சு கட் பண்ணி போடலாம். சும்மா டிசைன் 2 ஸ்பூனா? எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா
சரி போடுங்க பிளேட்டில். ஏய் எனக்கு ரவுண்டு இப்போ நம்ம டைனிங் டேபிள் சரி அப்படியே தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கிட்டு போகலாம். மம்மி கொத்தமல்லி ஒரு குறையுது. என்ன குறையுது? கொத்தமல்லி இந்த போல்ல இருக்கிற மாதிரி. ஆனால் கொத்தமல்லி வீட்டில் இல்லை. கொத்தமல்லி இல்லை நல்லா வாசனையாக. சரி உட்காந்து சாப்பிடுங்க. அப்படி இதை பிச்சு சைனாக்காரங்க அப்படி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே பிச்சு அதுக்கப்புறம் 2 குச்சி இதை அப்படியே இப்படின்னு பிச்சு இந்த ஸ்போக்கை வச்சு தின்னுவாங்க. அதெல்லாம் பழைய காலம் புதுசாக வந்துருக்கு. பிளேட் எங்கே காட்டுங்க? கம்மியாக போடுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சோடனே வாங்கிக்கிறேன். பாஸ்தா எப்படி இருக்கு? நான் இன்னும் வாங்கியே வைக்கிறேன். காரம் இல்லை சூப்பராக இருக்கு. ஏன்னா காரம் அதிகமாக போடலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் பாஸ்தா ஃபுல்லாக முடிஞ்சி தீர்ந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தாதான். ஆமாம். டேஸ்ட் நல்லா இருக்கா? நான் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிட்டேன். இல்லை அவ்வளோதான் ஆயிடுச்சு. லன்ச் எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் மீன் இருக்கு. உங்களுக்கு மம்மி சாப்பிடுங்க. மீன் தான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லைனா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் உங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறேன். தர்ஷனா செய்கிற மம்மி புட்டு கூட இந்த புட்டு அப்படியே நீ சாப்பிடவே இல்லை. ஸ்போக்கை கொடுத்துட்டு சாப்பிடு. சாப்பிடு வேகமா. டேஸ்ட் எப்படிமா இருக்கு? உப்பு காரம் கொஞ்சம் பரவாயில்லையா? சரி ஓகே. பாஸ்தா எப்படி இருந்துச்சு தன்சி? சூப்பராக. இன்றைக்கி வந்து ஒன்றுமே செய்யலை. அதில் வெங்காயம் தக்காளி பாஸ்தாவுடைய மசாலா இது மூணுதான். டேஸ்ட்டாக இருந்துச்சா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாஸ்தாவோட முடிச்சாச்சு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பசங்களே செஞ்சு சாப்பிட்டாங்க. அவ்வளோதானா? சரி ஓகே. சரி இந்த வீடியோஸ் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.